முருகா சரணம். இன்றைக்கி பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. இன்றைக்கும் முருகர்கிட்ட நம்ம ஒரு வேண்டுதல் வைக்க போகிறோம். அது என்னன்னு அவருக்கான ஒரு பாடல் பாடிட்டு நான் சொல்கிறேன். இந்திரன் முதலா இண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக, வாசவன் மருகா வருக வருக, நேச குரமகள் நினைவோன் வருக, ஆறுமுகம் படைத்த ஐயா வருக, நீரிடும் வேலவன் நித்தம் வருக, சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரகண பவனார் சடுதியில் வருக. அந்த வேண்டுதல் என்னன்னா, சத்யசீலன் அப்படிங்கிறவருக்கு ஒரு கை வராமல் போயிடுச்சு. திடீர்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் சிறுமூளையில் சின்ன ஒரு பிளாக் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கை அப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 5 days ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அந்த கை கொஞ்சமாக வருது. ஆனால் பழையபடி அந்த கை நார்மலாக ஆகலை. நம்ம அவருக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுறோம். எல்லோரும் இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். அவர் குணமாகி வரணும். ஏன்னா அவர் ஒரு என்ன சொல்லணும், அவர் ஒரு கவர்மெண்ட் டிரைவர், பஸ் டிரைவர். இந்த சம்பவம் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடந்திருந்தால் நினச்சி பாருங்கள். அப்பப்பா, நினைக்கவே என்னால் முடியல. அவர் தனியாக வீட்டில் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க ஃபேமிலி ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க. இப்போது அந்த பஸ் டிரைவர் அந்த வேலையிலேருந்து அதுலேயே ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி வேலைக்காக அவங்க மனைவி முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரியான வேலை அவருக்கு சீக்கிரம் அமையணும், அவருக்கு உடம்பும் நல்லாகணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த பிரார்த்தனையை முருகர்கிட்ட வைக்கிறோம். கண்டிப்பாக முருகர் நடத்தி கொடுப்பாரு. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமானாலும் சரி, ஏதாவது மனசு கஷ்டப்படுற விஷயமானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிரார்த்திக்கணும் முருகர்கிட்ட அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகர்கிட்ட நம்ம உங்கள் பேரை சொல்லி பிரார்த்தனை வைக்கலாம். அது வெகு சீக்கிரமாகவே நடக்கும். கூட்டு பிரார்த்தனைக்கு எப்போவுமே ஒரு பவர் அதிகமாக இருக்குது. முருகா சரணம்.